வணக்கம் மேடம். வணக்கம். வாங்க. சாவி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிச்சு மேடம். ஆண்டி இங்க எதுக்கு வந்திருக்கோம்? உள்ளவா தாரா சொல்றேன். வாங்க வாங்க. எப்படி வாங்க மேடம். வாங்க மேடம். வாங்க 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 சார். ஆண்டி யார் வீடு இது? இங்க எதுக்கு வந்திருக்கோம்? சொல்றேன். வீட்டை நான் ஏற்கனவே பாத்துட்டேன். நீயும் திலீப்பும் நல்லா சுத்தி பாத்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. எதுக்கு ஆண்டி இதெல்லாம்? போய் பாத்துட்டு வாங்க, அப்புறம் சொல்றேன். காசி கூட்டிட்டு போங்க. வாங்க மேடம். வாங்க சார். பார்க்கலாம். அந்த பக்கம் பார்க்கலாமா? வா. வீடு எப்படி மேடம் இருக்கு? நல்லா இருக்குண்ணா. ஏய், ஆண்டி எதுக்கு இந்த வீட்டை நம்மள சுத்தி பார்க்க சொல்றாங்க? முன்னாடி தானே நானும் கேட்டேன். சொல்றேன்னு சொன்னாங்க. பாப்போம். மேடம் வாங்க கிச்சனை பார்க்கலாம். வாங்க. நிறைய கபோர்ட் இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? வாங்க மேடம். போலாம். வாமா. என்ன வீடெல்லாம் சுத்தி பார்த்தாச்சா? பிடிச்சிருக்கா? ஆண்டி நீங்க எதுக்கு கேக்குறீங்கன்னு தெரிஞ்சாதானே எங்க ஒப்பீனியன் சொல்ல முடியும். மேடம் அவங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு. சுத்தி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? வெளியில ஸ்விம்மிங் பூல், பார்க்கிங், கார்டன்லாம் இருக்கான். அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் பிடிச்சிருக்கான்னு சொன்னா போதும். ஓகே வாங்க. எதுக்கு? வெளிய போய் கேக்கலாம். மேடம் அங்க கார்டன், பார்க்கிங் எல்லாம் இருக்கு. ஓகே வாங்க மேடம், அங்க போய் பார்க்கலாம். வாங்க. ரொம்பவும் அமைதியான ஏரியா மேடம். உள்ள வரதுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் அந்த பக்கம். பார்க்கிங்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. எங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு மேடம். அந்த பக்கமும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. ஆண்டி ஒரு நிமிஷம். நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? வீடு வாங்க போறீங்களா ஆண்டி? ஏற்கனவே வாங்கியாச்சு. நீங்க ரெண்டு பேரும் இனிமே இந்த வீட்ல தான் தங்க போறீங்க. என்ன? This is my marriage gift. இனிமே நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் தங்க போறீங்க. ஆண்டி எங்க ரெண்டு பேருக்கு எதுக்கு ஆண்டி இவ்ளோ பெரிய வீடு? சார் தானே பிரைவசி வேணும்னு கேட்டாரு. சார் இனிமே இங்க உன்கிட்ட பேசலாம், சிரிக்கலாம், ஓடி புடிச்சு கூட விளையாடலாம். ஏன் கட்டி கூட புடிச்சுக்கலாம். யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஐயோ ஆண்டி, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன். நீங்க அத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. விளையாட்டுக்கு சொல்லி இருந்தாலும் உண்மையும் அதுதான் திலீப். என்னோட தொழில் சார்ந்த நபர்கள் அடிக்கடி வந்து போயிட்டு இருப்பாங்க. எதிரி எப்ப எந்த பக்கத்துல இருந்து வருவான்னு தெரியாது. அதுக்காக என் ஆளுங்களும் வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பாங்க. உங்களால அங்க ஃப்ரீயா இருக்க முடியாது. அதையெல்லாம் யோசிச்சுதான் உங்களை தனியா தங்க வைக்கலான்னு முடிவு பண்ணி நான் இந்த வீட்டை வாங்கியிருக்கேன். உன் பாதுகாப்புல இருக்கிற உன் அண்ணன் பொண்ண எப்படிடா தூக்குறதுன்னு மண்டையை போட்டு உடச்சிட்டு இருந்தேன். ஏன்டா கஷ்டப்படுற? ஈஸியா தூக்கி கடான்னு ரூட்டு போட்டு கொடுத்துட்டு சேனா. ஆண்டி என்ன தப்பா நினைக்காதீங்க. எங்களுக்கு இந்த வீடு வேண்டாம். இந்த வீட்டை யாருக்காவது வாடகைக்கு விட்டுருங்க. நாங்க இங்க தங்கல. ஏன் திலீப், இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கலையா? வீடு பிடிச்சிருக்கு ஆண்டி. அதை விட எங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க மனசு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அதெல்லாம் என்னாலதான் ஏத்துக்க முடியல ஆண்டி. அன்பு பாசம்னு நீங்க என்ன பேர் சொல்லி எனக்கு கொடுத்தாலும்
எனக்கு என்னமோ டௌரி வாங்குற மாதிரியே மனசுக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு ஆண்டி. திலீப், நீங்களா கேட்டு வாங்கினாதான் அதுக்கு பேரு டௌரி. ஆண்டியே ஆசைப்பட்டு கொடுக்கறாங்க. அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணாதீங்க. ஐயோ, நான் இன்சல்ட்லாம் பண்ணல தாரா. சொந்தமா சம்பாரிச்சு வீடு கட்டணும்ன்றதுதான் என் ஆசை. அது உனக்கு தெரியும்ல. கட்டுங்க. சம்பாதிச்சு வீடு என்ன, பெரிய மாளிகையே கட்டுங்க. ஆனா அது வரைக்கும் தங்கிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. அது இந்த வீடா இருந்துட்டு போட்டுமே. இங்க பாருங்க, அவங்க எனக்கு அத்தை மட்டும் இல்ல, அம்மாவும் அவங்கதான். அவங்க எதை செஞ்சாலும் அது எனக்கு தாய் வீட்டு சீதனம் தான். தயவு செஞ்சு மறுக்காதீங்க. உங்க ஆசைப்படி நீங்க சொந்தமா வீடு கட்டுற வரைக்கும் நம்ம இங்க தங்கிக்கலாமே ப்ளீஸ். என்ன திலீப் சார், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆண்டி, தாராவே இப்படி சொல்லும்போது நான் சொல்றதுக்கு என்ன ஆண்டி இருக்கு? நாங்க இங்கே தங்கிக்கிறோம் ஆண்டி. பாத்தீங்களா, வைஃப் சொன்னதும் அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி போயிட்டீங்க. அதான் மனைவி சொல்லே மந்திரம்னு சொல்லுவாங்க போல இருக்கு. தலையண மந்திரம் போட்டுட்டாளா? இந்த சிரிப்பு உனக்கு நீடிக்கணுமா வேணாமா? அது உனக்கு நீடிக்கணும்னா நீ இங்க தங்க கூடாது. போயிடு. இந்த வீடு உனக்கு வேணாம். போயிடு. சொல்றேன்ல, நான் சொல்றதை கேட்க மாட்டியா நீ? போயிடு. விதி விதிடா அது. நீ சொன்னா கேட்க மாட்ட. போ, அனுபவி. விதிடா விதி. அனுபவி, நல்லா அனுபவி. திலீப், தாரா, நீங்க முதல்ல கார்ல ஏறுங்க. அந்த ஆளு ஏதோ பைத்தியம் போல இருக்கு, புரியாம பேசிட்டு போறான். வாங்க, வண்டியில ஏறுங்க. வாங்க திலீப். காசி, நாங்க அப்ப நீங்க கிளம்புறோம். பேசிட்டு கால் பண்ணுங்க மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ.